கண்டிருக்கிறவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியே எத்தனையோ சஹாபாக்களின் வரலாறுகளை நிறைய சொல்லலாம். குபைப் ரலியல்லாஹு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சஹாபி, வாழ்க்கையை முழுக்க மறக்க முடியாத ஒரு சஹாபி. என் ரசூலின் மீது முள் குத்துவதை கூட என்னால் பொறுக்க முடியாது என்று சொன்னார்கள். பெருமானாரின் மீது அன்பு கொண்டவர்கள் இன்றைக்கு கூட பெருமானாரை பற்றி அவதூறாக பேசினால் இன்றும் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் ஒரு பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போராட்டங்களில் இறங்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு சஹாபாக்கள் அன்பை கொண்டிருந்தார்கள். குபைப் ரலியல்லாஹு தஆலா கடைசியாக அவர்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்ட வேண்டும் என்பதாக கேட்கப்பட்டது. தூக்கிலே போடப்படுகிறது. தூக்கு போடுவதற்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தை நீ செய்து விட்டால் உனக்கு நான் தூக்கு மேடையில் இருந்து விடுதலை செய்வேன் என்று எதிரிகள் சொன்னார்கள். மக்கா காபிர்கள் சொன்னார்கள், ரசூலை இல்லை என்று சொல்லுங்கள், ரசூலை திட்டுங்கள், ரசூல் என்பதை அவர்களை நீங்கள் மறுத்து விடுங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் செய்துவிட்டால் உங்களை தூக்கிலே போட மாட்டேன், உங்களுக்கு தூக்கில் இருந்து நிம்மதியாக விடுதலை தந்து விடுவேன் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த நேரத்திலே குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று 2 ரக்காத்துகளை தொழுதார்கள் அல்லவா? தூக்கு மேடைக்கு முன்னால் 2 ரக்காத்துகளை சுன்னத்தாக்கியவர்கள் குபைப் ரலியல்லாஹு வணங்கினார்கள். அல்லாஹ்வை வணங்கிவிட்டு சொன்னார்கள், ஒரு பொழுதும் என் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதத்திலே முள் தைப்பதை கூட நான் பிரியப்பட மாட்டேன். என் கழுத்துக்கு கயிறு ஏறினாலும் சரி, என் ரசூலின் கால்களிலே முள் குத்துவதை ஒரு பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அல்லவா பெருமானாரின் மீது இருந்த அன்பின் காரணமாக தன் உயிரை நீத்தவர்கள். அன்றைய சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள்.